வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கெவின் மொராய்ஸ் கொலையின் பின்னணியில் டாக்டர் குணசேகரனே சூத்திரதாரி. முன்னாள் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கெவின் மொராய்ஸ் கொலையில் பின்னணியிலிருந்து செயல்பட்ட சூத்திரதாரி வங்சா மாஜு இராணுவ மருத்துவமனையின் முன்னாள் மருத்துவர் டாக்டர் ஆர் குணசேகரன் என்று புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. கெவின் மொராய்ஸ் கொலையில் டாக்டர் குணசேகரன் நேரடியாக சம்பந்தப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் கெவின் மொராய்ஸ் எவ்வாறு கடத்தப்பட வேண்டும், அவருக்கு எவ்வாறு மரணம் விளைவிக்கப்பட வேண்டும், சடலத்தை என்ன செய்வது முதலிய சதி வேலைகளை பின்னணியிலிருந்து கனகச்சிதமாக முடித்தவர் டாக்டர் குணசேகரன் என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபட் அப்துல் அசீஸ் கூட்டரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். வங்சா மாஜு மருத்துவமனையில் மருந்து பொருட்கள் கொள்முதல் செய்யும் பேரத்தில் ஊழல் புரிந்ததாக கூறப்படும் டாக்டர் குணசேகருக்கு எதிராக நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் அரசு தரப்பில் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஆஜரானவர் கெவின் மொராய்ஸ் ஆகும். அந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே ஒரு அரசாங்க மருத்துவமனையின் மருத்துவரான டாக்டர் குணசேகரன் மிக துல்லிதமாக கெவின் மொராய்ஸை கொல்வதற்கு குறிவைத்துள்ளார். இந்த கொலையை செய்ததாக கூறப்படும் இதர 5 நபர்களுக்கு கெவின் மொராய்ஸ் யார் என்று அறவே தெரியாது. கெவின் மொராய்ஸை அறிந்து வைத்த ஒரே நபர் டாக்டர் குணசேகரன் மட்டுமே என துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபட் அப்துல் அசீஸ் தமது வாத தொகுப்பில் கூறினார். கடந்த 2015ஆம் ஆண்டில் கெவின் மொராய்ஸை கொலை செய்ததற்காக ஷாலாம் உயர் நீதிமன்றம் தங்களுக்கு விதித்த தூக்கு தண்டனையை எதிர்த்து டாக்டர் குணசேகரன் உட்பட இதர 5 செய்து கொண்ட மேல்முறையீட்டு வழக்கு கூட்டரசு நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது அரசு தரப்பு வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். நாட்டின் தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான் மட் தலைமையில் 3 கொண்ட நீதிபதிகள் குழுவினர் முன்னிலையில் இந்த மேல்முறையீடு மீதான விசாரணை நடைபெற்றது. இந்த மேல்முறையீட்டு வழக்கில் டாக்டர் குணசேகரனுடன் சேர்ந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இதர 5 எஸ் ரவிச்சந்திரன், ஆர் தினேஸ்வரன், கே தினேஷ்குமார், எம் விஸ்வநாதன் மற்றும் எஸ் நிமிலன் ஆகியோரும் தண்டனையை ரத்து செய்ய கோரி மேல்முறையீடு செய்துள்ளனர். ஆபாச படங்களை வைத்திருந்தது மற்றும் பெண்களின் படங்களை ஆபாசமாக தணிக்கை செய்ததாக ஜோஹர் கூலாயில் ஒரு தனியார் இடைநிலை பள்ளியில் பயின்ற 16 வயது முன்னாள் மாணவன் கூலாய் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டான். தன்வசம் ஆபாச படங்கள் வைத்திருந்ததை அந்த பையன் ஒப்புக்கொண்டான். ஆனால் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களின் படங்களை ஆபாசமாக தணிக்கை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை அந்த முன்னாள் மாணவன் மறுத்தான். மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஷாலினி முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த மாணவன் தனக்கு எதிராக கூறப்பட்ட 2வது குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளான். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மாலை 5:28 மணியளவில் கூலாய் தமன் இண்டாபுராவில் தனது கைபேசியில் 14 வகையான ஆபாச படங்களை வைத்திருந்ததாக அந்த முன்னாள் மாணவன் குற்றஞ்சாட்டப்பட்டான். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த மாணவனுக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. நன்னடத்தைக்காக அந்த மாணவனை ஹென்றி கர்னி சீர்திருத்த பள்ளியில் தடுத்து வைப்பதற்கும் இந்த சட்டம் வகை செய்கின்றது. ஊடகங்கள் வெளியிட்ட தகவல், தனது பள்ளியில் பயின்ற சில மாணவிகள் மற்றும் பெண்களின் படங்களை சேகரித்து அவர்களின் தோற்றத்தை பயன்படுத்தி AI தொழில்நுட்ப உதவியுடன் ஆபாச படங்களை தயாரித்ததாக கூறப்படுகிறது. அந்த மாணவன் தற்போது பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளான். இவ்வழக்கு விசாரணையை வரும் ஜூன் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த மேஜிஸ்ட்ரேட் ஷாலினி அந்த முன்னாள் மாணவனை 2 குற்றச்சாட்டுகளுக்கு தலா 4000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு அனுமதித்தார். ஜோஹர் பாரு முத்தியாரா ரீனியில் உள்ள ஒரு பள்ளியில் 3ஆம் ஆண்டில் பயிலும் 3 மாணவிகளை மானபங்கம் செய்ததாக கூறப்படும் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைக்கு ஏதுவாக 47 வயதுடைய அந்த ஆசிரியரை 5 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர் என்று இஸ்கண்டார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். 9 வயதுடைய அந்த 3 மாணவிகள் அளித்துள்ள வாக்குமூலத்தை தொடர்ந்து அந்த ஆசிரியர் இஸ்கண்டார் புத்ரியில் நேற்று கைது செய்யப்பட்டதாக குமரேசன் குறிப்பிட்டார். 2017ஆம் ஆண்டு சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றவியல் சட்டத்தின் கீழ்
அந்த ஆசிரியர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். இச்சம்பவம் தொடர்பில் புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் இது குறித்து மேலும் கருத்துரைக்க இயலாது என்று குமரேசன் குறிப்பிட்டார். கணித பாடம் போதிக்கும் அந்த ஆசிரியர் பள்ளி வளாகத்திற்குள் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகின்றது. பினாங்கு மாநிலத்தில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் 3 தினங்களுக்கு நீர் விநியோக தடை ஏற்பட போகிறது. 24 மணி நேரம், 48 மணி நேரம் மற்றும் 60 மணி நேரம் என 3 கட்டங்களாக நீர் விநியோக தடை திட்டமிட்டபடி நடைபெறவிருக்கிறது. இந்த நீர் தடையினால் மக்கள் முன்கூட்டியே போதுமான நீரை சேமித்து வைத்துக் கொள்ளும்படி மாநில குடிநீர் விநியோக வாரியம் அறிவுறுத்தி வருகின்றது. தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் கருதி மக்கள் பிளாஸ்டிக் வாளி, தோம்புகள், தண்ணீர் டப்பாக்கள் மற்றும் சிறு கொள்கலன் முதலியவற்றை வாங்குவதில் தீவிரம் காட்டி வரும் வேளையில் அந்த தண்ணீர் கொள்ளளவு உபகரணங்கள் மாநிலத்தில் தற்போது பரபரப்பாக விற்பனையாகி வருகின்றன. பினாங்கு மாநிலத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்து வரும் 33 வயது ஜிசெல்கோ கூறுகையில், தண்ணீர் தோம்புகள் மற்றும் பிளாஸ்டிக் வாளிகள் 50 விழுக்காட்டுக்கும் அதிகமாக விற்பனையாகி வருவதாக கூறுகிறார். வழக்கமாக நாள் ஒன்றுக்கு 10 முதல் 15 தண்ணீர் தோம்புகள் விற்பனை செய்யப்படும். ஆனால் கடந்த சில தினங்களாக நாள் ஒன்றுக்கு சராசரி 50க்கும் மேற்பட்ட தோம்புகள் விற்பனையாகி வருகின்றன. இதனால் அதிகமான தோம்புகளை வாங்கி குவிக்க வேண்டிய நிலையில் தாம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிப்ராங் பிராய் உத்தாரா, சிப்ராங் பிராய் திங்கா மற்றும் திமோர் லவுட் ஆகிய 3 மாவட்டங்களில் குடிநீர் விநியோக தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. ஸ்லாங்கூர் சுங்கை புலோ தமான் ஸ்ரீ ஆலாமில் நீர் சேமிப்பு குளம் ஒன்றின் நீர்த்தடுப்பு கட்டுமானத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் சுமார் 35 வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. இன்று அதிகாலையில் கொட்டி தீர்த்த கனத்த மழையில் சம்பந்தப்பட்ட குளத்தில் நீரின் கொள்ளளவு நிரம்பியது. நீரின் கொள்ளளவு அதிகமானதை தொடர்ந்து குளத்தை சுற்றியுள்ள நீர்த்தடுப்பு கட்டுமானத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. குளத்து நீர் கரை புரண்டோடி அருகிலுள்ள வீடமைப்பு பகுதிக்குள் நுழைந்து வெள்ளக்காடானது. இதில் 35 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்பு படையின் ஸ்லாங்கூர் மாநில இயக்குனர் வான் முகமது வான் இஸ்மாயில் தெரிவித்தார். கனத்த மழை பெய்து கொண்டு இருந்த வேளையில் காலை 5:30 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது. அவசர அழைப்பை பெற்று சம்பவ இடத்திற்கு விரைந்த பிஸ்தாரி ஜயா தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த வீரர்கள் அந்த குளத்தை சுற்றியுள்ள நீர்த்தடுப்பு கட்டுமானம் 20 அடி நீளம் வரை உடைந்ததை கண்டனர். அத்துடன் பிரதான சாலைகளில் நீரின் மட்டம் முழங்கால் வரை உயர்ந்திருந்ததாக வான் முகமது குறிப்பிட்டார். எனினும் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் நிவாரண மையங்களுக்கு இடமாற்றப்படவில்லை என்று அவர் விளக்கினார். கோலாலம்பூர் சுங்கை பசியிலுள்ள உலோக மற்றும் மறுசுழற்சி தொழிற்சாலை ஒன்றில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் வேலை பெர்மிட் ஆவணமின்றி வேலை செய்து வந்ததாக நம்பப்படும் 22 அந்நிய தொழிலாளர்களை கைது செய்துள்ளனர். பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்கும் அந்த தொழிற்சாலையை கடந்த 2 வார காலமாக உளவு பார்த்து வந்த தங்கள் அதிகாரிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை திடீர் சோதனையை மேற்கொண்டதாக மலேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். இந்த திடீர் சோதனையில் 23க்கும் 48க்கும் இடைப்பட்ட வயதுடைய 18 இந்திய பிரஜைகளும் 4 வங்காளதேச பிரஜைகளும் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் வேலை பெர்மிட் ஆவணங்களை சோதனையிட்டதில் 12 இந்திய பிரஜைகள் மட்டுமே செல்லத்தக்க வேலை பெர்மிட்டை கொண்டிருந்ததாக டத்தோ ஜக்கரியா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.